Hi everyone, it's me Rahul. Welcome to our channel Rahul Edits. So before getting into this video, thank you so much for your love, support and care. காரணம் அப்படின்னா நான் யாருன்னு கூட தெரியாம நியர்லி 30 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. காரணம் என்ன, நான் அதிகமா யாருக்கும் இந்த சேனலை பத்தி சொன்னதே இல்லை. ஆனா ஆட்டோமேட்டிக்கலி நியர்லி 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபை விட ரொம்பவும் மனசுக்கு இம்பாக்ட் கொடுக்குற, மனசுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸை வாசிக்கிறப்பதான். அதுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை தருவேன். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்பவும் முக்கியம். அண்ட் யுவர் சப்போர்ட் வில் மேக் மீ ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது யாரா இருந்தாலும், சின்ன குழந்தைல இருந்து வயசானவங்களா இருந்தாலுமே எல்லாருக்கும் வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியமாகவும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் அண்ட் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹேபிட். இந்த ஹேபிட்டை பத்தி நான் எடுத்து சொல்றதுக்கு தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஏகப்பட்ட புக்ஸ், பாட்காஸ்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுல எல்லாம் இருந்து கேட்டு தெரிஞ்சு அதே மாதிரி மற்றவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி நான் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்குது, ஹேபிட் ரிலேட்டடாட்டு. அந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஐ ஹோப் திஸ் வில் கிரியேட் அ ஸ்மால் இம்பாக்ட் இன் யுவர் லைஃப். ஸோ அதனாலதான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹேபிட் ரிலேட்டடா என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஹேபிட் வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும். டைப்ஸ் அப்படிங்கிறத விட மேபி ஒரு 3 விஷயத்தை இம்பாக்ட் பண்ற மாதிரி இல்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி, அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான கான்ட்ரிபியூஷன் பண்ற மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் நமக்கு ரொம்பவும் முக்கியம். எல்லாரோட வாழ்க்கையிலும் 3 டைப் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு 1 by 1 சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த ஹேபிட் ஷுட் கான்ட்ரிபியூட் டு யுவர் பிசிக்கல் ஸ்டெபிலிட்டி. என்ன அப்படின்னா, நம்ம வாழ்நாள் நீண்டு போறதுக்கும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம பாடி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம பாடி பயங்கர ஹெல்த்தியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச விஷயத்த நினைச்ச டைம்ல வித் ஃபுல் எஃபர்ட்ஸ் அண்ட் ஃபுல் எனர்ஜி நம்ம பண்ணி முடிக்க முடியும். அதனாலேயே நம்ம பாடிக்காக, நம்மளோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், அட்லீஸ்ட் ஜாகிங் போறது, ரன்னிங் போறது, இல்ல ஈவன் ஸ்கிப்பிங் பண்றதுமே பாடிக்கும் நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நீங்க முடிஞ்ச ஜிம்முக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே உங்க வாழ்க்கையில ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஒரு டிசிப்ளினா உங்க லைஃப்ல கிரியேட் பண்ணி தரும். And the second type of habit should contribute to your mental stability. அதாவது நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். என்னதான் பிசிக்கல் ஹெல்த், பிசிக்கல் ஸ்டெபிலிட்டி பயங்கர ஹையா இருந்தாலுமே நம்மளால ஒரு விஷயத்தை யோசிக்க முடியல அப்படின்னா நம்ம உடம்பு அதை கேட்காது. சோ அதனாலேயே நம்ம மைண்டுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணுல புக்ஸ் வாசிக்கலாம், இல்லைன்னா ஆர்ட்ஸ் சைடு ஏதாவது கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது கத்துக்கிறதோ, இல்ல டிராயிங் பண்றதோ, இந்த மாதிரி நம்ம சிந்திக்கணும், நம்ம பிரெயினுக்கு ஒர்க் கொடுக்குற மாதிரியான ஏதாவது ஒரு ஹேபிட் நீங்க ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட ஃபேவரட் மென்டல் ஹெல்த் ஹேபிட் என்ன அப்படின்னா, புக் ரீட் பண்றது. நான் பயங்கர நோபலோ ப்ரொடக்டிவான புக்ஸோ அந்த மாதிரி எதுவுமே வாசிக்க ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு இன்னும் டைம் வேணும். நான் இப்போ ஜஸ்ட் சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகளும், காதல் கதையில இருந்து நகைச்சுவை கதை வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கதை புக்ஸை மட்டும் தான் வாசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேபிட்டை நீங்களும் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இட் வில் ஹெல்ப் டு ஸ்டெபிலைஸ் யுவர் மென்டல் ஹெல்த். And the final type of habit should contribute to your financial stability. என்ன, நமக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு, நம்ம மென்டலி ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராங் தான். பட் என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில பிடிச்ச விஷயங்களை பண்றதுக்கும் அந்த பிடிச்ச விஷயங்களை ஈவன் தெரிஞ்சுக்கிறதுக்குமே சில நேரங்கள்ல நமக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மணி நம்ம வாழ்க்கையில ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதனாலேயே மணி ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு ஹேபிட்டை நம்ம கண்டுபிடிச்சு பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்னதான் ஒர்க்குக்கு போனாலுமே, நமக்கு ஒரு ஜாப் என்னதான் விஷயங்கள் இருந்தாலும் எதுவுமே நிரந்தரம் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ அதனாலே ஜஸ்ட் ரொம்ப டிமாண்டிங்கான நிறைய கோர்சஸ், நிறைய ஃபீல்டு நமக்கு முன்னாடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா அனலிஸ்ட், அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் ரொம்ப டிமாண்டிங் பொசிஷன்ஸ்ல இப்போ இருக்கு. ஸோ அதனாலே இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிறதோ, இதுல ஸ்பெஷலைஸ்ட் ஆகுதோ, இல்ல அட்லீஸ்ட் நம்ம ஃபியூச்சர்ல
நினைச்ச ஏதோ பிசினஸா கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்டுல நம்ம வந்து ஒரு சைடு ஹஸ்லா பண்ணி போனோம் அப்படின்னா அது வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு பெரிய ரிட்டர்ன் நமக்கு தரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் யூடியூப்ல போடுறதா இருக்கும், இல்ல புக்கு எழுதுறதா இருக்கணும், இல்ல பணம் வரைக்கிறதா இருக்கலாம், ஈவன் வெஜிடபிள் கார்டனிங் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஃபியூச்சர்ல நமக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி தரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில ஹேபிட்டா பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பாக்குற வரைக்கும் இட்ஸ் மீ ராகுல், இட்ஸ் அவர் சேனல் ராகுல் எலிவேட்ஸ். தேங்க்யூ so much for watching and stay healthy, stay happy. Bye.